ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓல்டு நைட்டி. அது ரொம்ப ஓல்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கிற நைட்டியை அது நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறது, எதனால் நம்ம அதை ரீயூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நைட்டி லைட்டாக அந்த மேலே இருக்கிற கைக்கிட்ட மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. மற்றபடி நைட்டி நல்ல திக்காக நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது கொஞ்சம் நல்ல நைட்டி தாங்க. பாருங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் மேலே கட் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த மேல் போர்ஷனை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கிற நைட்டியை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் மேலே கை கட் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறனால தான் நான் இதை ரீயூஸ்க்கு எடுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த போர்ஷனை வெளியில் எடுத்துகிட்டு இந்த லென்த்துக்கு ஒரு ஷார்ட் டாப்ஸ் தைக்க போகிறேன். கேஷுவலாக நம்ம வீட்டில் போட்டுக்கிறதுக்கு இல்லை வெளியில் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஷார்ட் டாப்பை நம்ம எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி ஷார்ட் டாப் நான் எடுத்திருக்கேன். இதை நெக்கோடு சேர்ந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். இப்போ இதையும் 2 போர்ஷனாக நம்ம மடிச்சுக்கலாம். இதில் ஆல்ரெடி எல்லாமே ஸ்டிச் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்கும் ஷோல்டரும் மட்டும்தான் இதில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு தேவையான இந்த டாப்ஸை நம்ம அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கை ப்ளஸ் நெக்கு இது 2 மட்டும் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக மடிப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கழுத்து ஆம்ஹோல் ரெண்டுமே எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறோம். 1 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கேன். எதுக்குன்னா தையலுக்காக. இப்போ பாருங்கள், ஆம்ஹோலும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்கு ப்ளஸ் ஆம்ஹோல் 2 மெஷர்மெண்ட்டும் எடுத்தாச்சு. கொஞ்சம் தையலுக்கு மட்டும் மேலே ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். இந்த துணி பெருசாக இருக்கிறனால சைடு பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம அப்படியே மடிப்போட தைச்சது அப்படியே இருக்குது. ஸோ அந்த சைடெல்லாம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மார்க் பண்ண ஏரியாவை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த 2 நெக்குமே நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலும் இந்த சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போது இதை மட்டும்தான் நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேல் பார்ட்டை கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அதில் கையை மட்டும் நம்ம மறக்காமல் பிரித்து எடுத்துடணும். கை கரெக்டாக தையலை மட்டும் பிரித்து எடுக்கணும். கட் பண்ணியெல்லாம் எடுத்துட வேண்டாம். உள்ளே இருக்கிற தையலை பொறுமையாக பிரித்து ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு ஃபுல் ஹேண்ட் அப்படியே கரெக்டாக கிடைக்கும். சில சமயம் அந்த அது தைச்சிருக்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக தைச்சிருப்பாங்க. உள்ள துணி அது எதுவுமே இருக்காது எக்ஸ்ட்ராவாக. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு நாளடைவில் கை பத்தாமல் போகும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்ச் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு ஈக்குவலான கிளாத்தை சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி 2 பக்கமும் அட்டாச் பண்ணணும். ஒரு கைக்கு 2 சைடு, அதே மாதிரி இன்னொரு கைக்கும் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறப்போ ஒருவேளை உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குது, நம்மளோட கையோட இறக்கம் இன்னும் கொஞ்சம் வைக்கணுன்னாலும் நீங்கள் கீழே கான்ட்ராஸ்ட் கலர் ஏதாவது கிளாத்து கொடுத்து கூட இது பண்ணிக்கலாம். இல்லை இதோட கிளாத்தே கூட நீங்கள் கொடுத்து பெருசும் பண்ணிக்கலாம். இப்போ நான் விட்த்து மட்டும்தான் ஆல்ட்ரு பண்ணுறேன். உங்களுக்கு கையும் பெருசாக வேணும்னா அதையும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையை ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா கையை அட்டாச் பண்ணியிருக்கேன் அதோட. அதுக்கப்புறம் பாருங்கள், நெக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஷோல்ட்ரு முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கை வைக்கணும். அதுக்கப்புறம் நெக்கு ஃபினிஷ் பண்ணணும். நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துருக்கேன். இதுவும் அந்த கிளாத் அதுலேயே இருந்த கிளாத்து தான். ஒரு அருமையான ஷார்ட் டாப்ஸ், நல்ல ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு கூட நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போகிறதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இதை வெளியில் போட்டுட்டு போகலாம். ஃப்ரண்ட்டில் நெக்கோட சென்டர் போர்ஷனில் ஒரு சின்ன பட்டை மாதிரி வச்சு அங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் ஷோ பட்டன் வச்சா இன்னும் கூட லுக்கு ஃபினிஷ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டாப்பை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி என்னோடய ஃப்யூச்சர் அப்டேட்ஸுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.